கொத்தரைச்சி வைக்கிற தக்காளி கெட்டி குழம்பு தான் பார்க்க போகிறோங்க. இதுக்காக பச்சரிசி, கடலைப்பருப்பு, சோம்பு, சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, கசகசா, மல்லி இதெல்லாம் ஒன்றா போட்டு வறுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சிக்கலாங்க. அதுக்கப்புறமா தக்காளி தனியாக வறுத்து அரைக்கணும். தக்காளியோட கொஞ்சமாக தேங்காய், மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் சேர்த்திக்கலாங்க. அந்த சைடு வந்து தாளிக்கிறக்காக நான் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டலாம். இப்போ தக்காளி இதில் போட்டாச்சு. இதில் கடுகு உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ தக்காளி வெந்ததுக்கப்புறமா தேங்காய், இது வந்து சிக்கன் மசாலா, அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணி இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி, வெங்காயம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ அரைச்ச விழுத விட்டுக்கலாம். இதுக்கு வேணுங்கிற தண்ணி கொஞ்சம் தாராளமாக விடுங்க. அதுக்கப்புறமா தானே வந்து கெட்டியாயிரும். ஏன்னா கடலைப்பருப்புலாம் போடுறதுனால நல்லா கெட்டியாயிருங்க. இந்த குழம்பு சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், டிஃபனுக்கும் நல்லா இருக்குங்க. அருமையான தக்காளி கெட்டி குழம்பு ரெடி. இதுக்கு இட்லிக்கு தான் இன்றைக்கி வச்சுருக்குறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ண தட்டி எங்கள் பேஜ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க.